ஆறுகள் என்றாலே பொதுவாக உயரமான இடத்திலிருந்து கடல் நோக்கி நேர்கோட்டில் பாய்ந்து செல்லும் நீர்நிலை தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் பூமியில் சில ஆறுகள் அவற்றின் வழக்கமான பாதையிலிருந்து மாறி தலைகீழாக பாய்கின்றனர் என்பது உங்களுக்கு தெரியுமா? இயற்கையின் விதிகளுக்கு மாறாக செயல்படும் இந்த ஆறுகள் புவியியல் மாற்றங்கள், கடல் அலைகளின் விசை, நிலநடுக்கங்கள் அல்லது கடல் மட்ட மாற்றங்கள் காரணமாக தங்கள் திசையை மாற்றிக்கொள்கின்றனர். இப்படி பின்னோக்கி செல்லும் ஆறுகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமேசான் ஆறு ஒரு காலத்தில் மேற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் சுமார் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டிஸ் மலைகளின் எழுச்சி ஆற்றின் திசையை அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி திருப்பியது. இந்த கண்டத்தட்டு நகர்வு மற்றும் புவியியல் செயல்பாடுகள் உலகின் மிகப்பெரிய நதிப்படுகையை உருவாக்கினர். அமேசான் ஆறு வரலாற்றில் எந்த ஒரு ஆறும் சுமந்து சென்றிராத அளவு அதிக நீரை சுமந்து செல்கிறது. ஆறுகளை கூட பின்னோக்கி பாய செய்யும் பூமியின் இயற்கை சக்திகளின் வலிமைக்கு இது ஒரு சிறந்த சான்றாகும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நதி என்ற வகையில் சிகாகோ ஆறு திட்டமிடப்பட்டு தலைகீழாக பாய வைக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் நகரின் குடிநீர் ஆதாரமான மிச்சிகன் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்காக பொறியாளர்கள் இந்த ஆற்றின் ஓட்டத்தை தலைகீழாக மாற்றினர். கால்வாய்கள் மற்றும் மதகுகளை உருவாக்கியதன் மூலம் பொறியாளர்கள் ஆற்றின் திசையை மிசிசிப்பி நதி படுகையை நோக்கி வெற்றிகரமாக திருப்பினர். இது ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சினைக்கு கிடைத்த மிகப்பெரிய வரலாற்று தீர்வாகும். அமெரிக்க வரலாற்றின் மிக சிறந்த பொறியியல் சாதனைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. மிசிசிப்பி ஆறு பல சந்தர்ப்பங்களில் பின்னோக்கி பாய்ந்துள்ளது. குறிப்பாக 1812 நியூ மாட்ரிட் நிலநடுக்கம் மற்றும் கெத்ரினா சூறாவளி ஆகியவற்றின் போது இது நிகழ்ந்தது. வன்மையான நில அதிர்வுகள் மற்றும் புயல்கள் காரணமாக குறுகிய காலத்திற்கு ஆற்றின் ஓட்டம் தலைகீழாக மாறியதுடன் ஆற்றின் அலைகள் மேல் நோக்கி தள்ளப்பட்டனர். இந்த தருணங்கள் மிகவும் குறுகிய காலம் நீடித்தவை என்றாலும் இயற்கையின் ஆற்றலையும் உலகின் வலிமை மிக்க ஆறுகளில் ஒன்றான மிசிசிப்பி கூட அதன் பாதையிலிருந்து திசை திருப்பப்படலாம் என்பதையும் உணர்த்தும் ஒரு சக்தி வாய்ந்த பாடமாக அமைந்தன.